சில்பாபிமான தேசிய கைப்பணி தொழில்துறை ஜனாதிபதி விருது வழங்கும் நிகழ்வு இன்று கொழும்பு பண்டர்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இதற்கிணைவாக கைவினைப் பொருள் கண்காட்சி மற்றும் விற்பனை நிகழ்வுகளும் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வுகள் இன்று தொடக்கம் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது. இது தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் எமது செய்திப்பிரிவை சேர்ந்த காயத்ரி கோபிசுதன். இலங்கையின் பாரம்பரிய கைவினை கலைகளையும் கலைஞர்களின் திறன், நுட்பம், கலாச்சாரம், பண்பாடு முதலான அனைத்து விடயங்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு திடலாக சில்பா 2026 சர்வதேச கண்காட்சி திடல் காணப்படுகின்றது. இதற்கான ஊடக அனுசரணையை தேசிய தொலைக்காட்சி வழங்குகின்றது. கைத்தொழிலாளர் மற்றும் தொழில் முயற்சியாளர் அபிவிருத்தி அமைச்சு மற்றும் தேசிய கைவினை பேரவை என்பன இதனை ஏற்பாடு செய்துள்ளன. பிரதி அமைச்சர் சத்ரங்க அபேசிங்க தலைமையில் கண்காட்சியும் விற்பனை நிகழ்வும் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. பிரதி அமைச்சர் சத்ரங்க அபேசிங்க கருத்து தெரிவிக்கையில் 2019ஆம் ஆண்டின் பின்னர் இம்முறை உற்பத்தியாளர்கள் தமது உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்று வரும் இந்நிகழ்வுக்கு தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். ஏனெனில் எமது நாட்டு மக்களின் உற்பத்தி பொருட்களை சர்வதேச சந்தைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதேபோல் சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டிற்கும் இதனை பயன்படுத்த முடியும் என்று தெரிவித்தார். 2025-2026 ஆண்டுகளில் இடம்பெற்ற தேசிய கைவினைப் பொருள் போட்டியில் சம்பிரதாயபூர்வ மற்றும் நவீன பிரிவுகளில் 2 பொன் விருதுகளும் 24 வெள்ளி விருதுகள் உட்பட 540 விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி, அமைச்சின் செயலாளர் திலக்கா ஜெயசுந்தர, தேசிய கைவினைப் பேரவை தலைவர் கலாநிதி ஆயஷா விக்ரமசிங்க உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேனையோலை சார்ந்த ஆக்கங்களும் சிரட்டை கைவினை மரச்சிற்பங்கள் சார்ந்த பல்வேறு ஆக்கங்கள் எங்களுடைய மாகாணத்தினுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதாக அவை அமைகிறது. முயற்சியாளர்களாக மாற்றி ஏற்றுமதி துறையிலே அவர்களுடைய அந்த உற்பத்திகளை சர்வதேச சந்தைக்கு கொண்டு வருவதற்காக இருந்து கொண்டிருக்கின்றது. உள்ளூர்ல உற்பத்திகளை செய்து கொண்டிருக்கிற பெண்கள், நீங்கள் இப்படியான இடங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க கட்டாயம் வந்து இங்க நடக்கிற நிகழ்வுகளை பங்கு பெற்றி ஒரு அறிவையும் ஆற்றல்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அனைவரும் வந்து BMCHல இருக்கிற இந்த ட்ரேட் ஃபேர் வர்த்தக சந்தையில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இலங்கையின் பாரம்பரிய கைவினை கலையை பாதுகாப்பதுடன் உள்நாட்டு கலைஞர்களை தேசிய மற்றும் சர்வதேச சந்தைக்கு அறிமுகப்படுத்தும் நிகழ்வாக இந்த சில்பா 2026 கண்காட்சி அமைந்திருக்கின்றது. நான் ரூபவாயினியின் செய்திகளுக்காக காயத்ரி கோபிசுதன், கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் இருந்து.